ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை. பகவத்கீதை எளிதாக கற்றுக்கொண்டு எளிமையாக பயிற்சி செய்வதற்கான ஒரு அழகான வாய்ப்பு. பகவத்கீதை உண்மை உருவில் தெய்வத்திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத், ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையோட சத்சங்கத்துக்கு வந்திருக்க எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில 2ஆம் அத்தியாயம் 28வது பதம் படிக்கிறோம். செகண்ட் சாப்டர், verse நம்பர் 28. अव्यक्तादीनि भूतानि व्यक्तमत्यानि भारत अव्यक्तनित्यदनि एव तत्र का परिदेवना. All created beings are unmanifest in their beginning, manifest in their interim state, and unmanifested again when annihilated. So what need is there for lamentation? இப்போ திரும்பி இங்க பகவான் ஒருத்தர் கவலைப்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்கிறார். என்னன்னா, இங்க முதல்ல பகவான் என்ன சொல்ற, எல்லா உயிர்களும் படைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, படைச்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்க, அப்புறம் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம், படைத்தல் காத்தல் அழித்தல், இந்த 3 விஷயம். படைத்தல் காத்தல் அழித்தல், இந்த 3 விஷயத்தை நம்ம இப்ப கவனிக்கிறோம். எல்லா உயிர்வாளிகளும், படைக்கப்பட்ட எல்லா உயிர்வாளிகளும் படைப்புக்கு முன்னாடி தோன்றா நிலையில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் படைச்சதுக்கு அப்புறம் செயல்பட்டு இருந்தாங்க. அப்புறம் படைப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அழிவும் போது மீண்டும் தோன்றா நிலையில் இருக்காங்க. இப்போ இதுல நீ கவலை கொள்றதுக்கு என்ன இருக்கு? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? இறைவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே படைத்தல் காத்தல் அழித்தல் 3க்கும் ஆதாரம். அவர் குண அவதாரமாக பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர் 3 விதமா செயல்படுறார். பகவானுடைய குண அவதாரம் இந்த 30 தேவர்கள், பகவான் கிருஷ்ணருடைய குண அவதாரம் இந்த 30 தேவர்கள். படைக்கிறதுக்கு பிரம்மதேவராகவும், காப்பதற்கு மகாவிஷ்ணுவாகவும்,
அழிப்பதற்கு அவர் வந்து சிவபெருமானாகவும் தன்னை விரிவங்கம் செய்துகிறார். இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள் பகவான், இரண்டற்ற ஒரே மெய்ப்பொருள். அவர் வந்து இந்த பிரபஞ்ச நிர்வாகத்துக்காக தன்னை விஸ்தாரம் பண்ணிக்கிறார். அப்ப பகவான்ட்டு நிறைய அவதாரங்கள் வருது. நம்ம ஏற்கனவே 3ஆம் அத்தியாயத்துல படிச்சோம் பாகவதத்துல. குணாவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், மன்வந்தராவதாரம், சத்யாவேஷ அவதாரம், புருஷாவதாரம், 6 வகையான அவதாரங்கள். அவதாரம் என்றால் ஆன்மீக உலகத்திலிருந்து இறங்கி வரும் 6 வித அந்த பகவானுடைய அவதாரங்கள் கடல் அலையை போல. கடல்ல எவ்வளவு அலை இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? அது எண்ணில் அடங்காத அலை இருக்கும். இப்ப கடல் அலை எப்படி எண்ணில் அடங்காத கடல் அலை எப்படி எண்ணில் அடங்கா அலைகள் இருக்கோ அதை எண்ணிக்க முடியாது, எண்ண முடியாது. அப்படி பகவானும் நித்தியமா லீலை செய்யறார். அதுல ஒரு அவதாரம் தான் குண அவதாரம். சத்வ ரஜஸ் தமஸ், இந்த 3 குணம் பகவான் இருந்தா தோன்றுது. ஜடையர்க்கின் முக்குணமும், இந்த ஜட உலகம் சரி, இந்த ஜட உலகமானாலும் சரி, ஆன்மீக உலகமானாலும் சரி, இரண்டுக்கும் பகவான் தான் ஆதாரம்னு 10ஆம் அத்தியாயத்துல சொல்றார். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜதேமாம் புதா பாவ சமன்விதா. இந்த ஜட உலகமானாலும் சரி, ஆன்மீக உலகமானாலும் ரெண்டும் பகவான் தான் தோன்றுது. அதே மாதிரி இந்த ஜட உலகம் 3 குணத்துல இயங்கிட்டு இருக்கு. சத்வ ரஜஸ் தமஸ். பகவான் இந்த 3 குணம் தோன்றுது. பகவான் இந்த 3 குணம் தோன்றினாலும் அவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்க. ஆனாலும் இந்த பிரபஞ்சத்தை நிர்வாகம் பண்ணுவதற்காக அவர் சாத்விகமான குணத்தை ஏத்துட்டு அவர் மகாவிஷ்ணுவா இருக்கார். பகவானே தன்னை விஸ்தாரம் பண்ணிட்டு படைப்பு கிரியேஷனுக்காக பிரம்மதேவரா தன்னை விஸ்தாரம் பண்ணிக்கிறார். அதே மாதிரி மகாதேவர். இந்த 3 பேர் முப்பெரும் தேவர்களுக்கும் ஆதாரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரான். சர்வசிய ஆதாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தார். அப்போ உயிர்வாளிகளாகிய நாமளும் பகவான் தான் வந்தோம். எல்லா ஜீவாத்மாவும் பகவான் தான் தோன்றணும். அப்ப ஜீவாத்மா எதுக்காக படைக்கப்பட்டது? ஜீவாத்மா படைக்கப்பட்டதே இறைவனின் சேவைக்காக தான். உயிர்வாளிகளாகி நாம படைக்கப்பட்டதே, ஜீவாத்மா படைக்கப்பட்டதே பகவானை சேவைக்காக தான். பகவான் அனுபவிப்பாளர், நாம அனுபவிக்கப்பட வேண்டியவர். பகவானை அனுபவிப்பாளர் பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக, அவருக்கு சேவை செய்யறதுக்காக தான் ஜீவாத்மா தோன்றியது. ஆனா துரதிருஷ்டவசமா ஜீவாத்மா இந்த நிலையை மறந்து இங்க வீழ்ச்சி அடைஞ்சு. அப்ப இந்த வீழ்ந்த ஆன்மாக்கள் இந்த ஜட உலகத்துல நம்மை போல வீழ்ந்த ஆத்மாக்கள், கட்டுண்ட ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இந்த ஜட உலகத்துல இந்த ஜடையர்க்கின் முக்குணத்துடைய தூண்டுதலால நாம் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில இருக்கும். முக்குணம் அந்த குணத்தினால் விளைந்த செயல், அதற்கான பிறப்பு. நான் எந்த குணத்தில் இருக்கேன், எந்த மாதிரி செயல் பண்ணேன், அதற்கான பிறப்பு. முக்குணம் அந்த முக்குணத்தின் செயல்பட்ட செயல், அதற்கான விளைவு. செயல் வினை. இப்படி நினைவு கட்டாத காலத்திலிருந்து நம்ம 3 குணத்துல செயல்பட்டு இருக்கோம். இந்த முக்குணத்தினால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கோம். இப்படி நாம் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில மாட்டிக்கிட்டு பூதசமகரேவாயம் பூத்வா பூத்வா பிரளியதே. இந்த ஜட உலகங்கள் ஜட உலகம் படைக்கப்படுது, அப்புறம் தற்காலிகமா இயங்கிட்டு இருக்கு, அப்புறம் மீண்டும் அழிக்கப்படுது. படைக்கப்படுது, இயங்கிட்டு இருக்கு, அழிக்கப்படுது. அப்போ அந்த மகாவிஷ்ணு வந்து இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். எப்படி? மயா தக்ஷேன பிரகிருதி சுயதே சச்சராச்சரம். தன் கடைக்கண் பார்வை செலுத்தி அது பண்ணிடுற. அப்போ நம்முடைய ஆயுள் காலம் ஒரு அல்ப ஆயுள் காலம், 100 வருஷம். அது கூட அல்ப ஆயுஸ் தான். ஆனா தேவர்களோட ஒப்பிடும்போது நம்மை விட அவங்க அதீத நீண்ட காலம் வாழக்கூடியவங்க. இப்ப நமக்கு வந்து 6 மாதம், தேவர்களுக்கு ஒரு பகல். நம்முடைய உத்தராயண காலம், சூரியன் வடக்கு திசை நோக்கி செல்லக்கூடிய உத்தராயண காலம், புண்ணிய காலம் நம்முடைய 6 மாதம். அதுக்கு தேவர்களுக்கு ஒரு பகல். அதே மாதிரி சூரியன் தெற்கு நோக்கி பிரயாணம் செய்யக்கூடிய 6 மாதம் தட்சிணாயனம், அது தேவர்களுக்கு ஒரு இரவு. இந்த மாதிரி நமக்கு 1 வருஷம், தேவர்களுக்கு 1 நாள். அந்த மாதிரி 365 வருஷம் தேவர்களுக்கு நமக்கு 1 வருஷம், தேவர்களுக்கு 1 நாள். இந்த மாதிரி நம்முடைய 365 வருஷம், தேவர்களுக்கு 1 வருஷம். இப்படி அவங்க 100 ஆண்டு காலம் வாழ்றாங்க. அந்த தேவருடைய ஆயுள் காலம் வந்து பிரம்மாவுடைய ஆயுள் காலத்தை ஒப்பிடும்போது ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு சின்ன எறும்பு, இந்த எறும்பு, கொசு, பாச்சா, பூனை எல்லாம் இருக்கு இல்லையா, இதனோட ஆயுள் காலம் நமது ஆயுள் காலத்தோடு ஒப்பிடும் போது நம்ம ஆயுள் காலம் சிறந்தது. விலங்குகளை காட்டில் நம்ம ஆயுள் காலம் சிறந்தது.
சரி, என்னுடைய ஆயுள் காலத்தோட தேவருடைய ஆயுள் காலத்தை ஒப்பிடும்போது என்னுடைய ஆயுள் காலத்தை விட தேவர்களுடைய ஆயுள் காலம் சிறந்தது. அந்த தேவர்களின் ஆயுள் காலத்தை பிரம்மாவுடைய ஆயுள் காலத்தோடு ஒப்பிடும்போது பிரம்மா நீண்ட காலம் வாழ்றார். எப்படி? பிரம்மாவுடைய ஒரு பகல் பொழுதுல, ஒரு கல்பத்துல இந்த 4 யுகமும் 1000 முறை மாறும். 4 யுகத்தையும் கூட்டி 1000ஆல பெருக்குனா ஒரு சதுரயுகம். அந்த மாதிரி 1000 திவ்ய சதுரயுகம் ஒரு கல்பம், பிரம்மாவுடைய ஒரு பகல். அதே மாதிரி சத்திய, திரேதா, துவாபர, கலி, இந்த 4 யுகத்தையும் கூட்டி 1000ஆல பெருக்குனா ஒரு சதுரயுகம். அந்த மாதிரி 1000 சதுரயுகம் பிரம்மாவுடைய ஒரு இரவு. இந்த மாதிரி ஒரு நாள், இந்த மாதிரி 100 வருஷம். பிரம்மாவுடைய ஆயுள்காலம் நீண்டது. அப்பேற்பட்ட பிரம்மாவுடைய ஆயுள்காலம் மகாவிஷ்ணு ஒரு தடவை மூச்சு காற்றை உள்ள இழுத்தாருன்னா முடிஞ்சு போச்சு. மீண்டும் மகாவிஷ்ணு மூச்சு காற்றை வெளியிட்டாருன்னா பிரம்மா பிறக்கிறார். அப்போ பிரம்மாவுடைய பிறப்பும் இறப்புமே வினோதமானது. அதனால இந்த எல்லா ஜீவன்களும், சின்ன எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் எல்லா ஜீவராசிகளும் பகவான் தான் தோன்றாங்க. அவரவர் கர்ம வினைப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் பகவானுக்குள்ளே ஒடுங்கிடுறாங்க. அப்போ ஆத்மாவுக்கு ஏது ஆபத்து? ஆத்மாவுக்கு ஏது ஆபத்து? ஆத்மாவை யாரு கொல்ல முடியும்? ஆத்மாவுக்கு ஏது அவமானம்? ஆத்மாவுக்கு ஏது இன்ப துன்பம்? ஆத்மாவுக்கு ஏது பிறப்பு இறப்பு? அப்படி பார்க்கும்போது நீ கவலை கொள்ள என்ன இருக்கு? ஓ ஜீவாத்மாவே, நீ பகவான் தான் தோன்றுன, அப்புறம் திரும்பி இந்த உடலை விட்டது, நீ பகவானுக்குள்ள போய் இருக்க போற, மீண்டும் படைக்கப்படும். மீண்டும் அப்போ இந்த இந்த சர்க்கிள், இந்த சைக்கிள், சுழற்சி, இந்த சர்க்கிள் சுழற்சி நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா? நான் பிறப்பு இறப்புல இருந்து விடுபடணும், அறியாமிலிருந்து விடுபடணும், நான் 17 லோகத்திலையும் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதுல இருந்து விடுபடணும்னு சொன்னா நான் பகவானது தெய்வீகமான அன்பு தொண்டுல, பக்தி தொண்டுல ஈடுபடணும், கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடணும். அப்படி நாம கிருஷ்ணாவுடைய அன்பு தொண்டுல, பக்தி தொண்டுல, கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபட்டோம்னு சொன்னா படிப்படியா ஒரு ஜீவாத்மா இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. அதனால இங்க கிருஷ்ணா ரொம்ப அழகா சொல்ற அர்ஜுனன்ட்ட, நீ கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு அர்ஜுனா? இங்க கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆத்மாவுக்கு தான் அழிவு கிடையாது. பிரபஞ்சம் நான் சிருஷ்டிப்பு பண்ணும்போது ஆத்மா எல்லாம் இங்க வந்துருது, அப்புறம் இங்க செயல்பட்டு இருக்கு, திரும்பி எல்லாம் எனக்குள்ள ஒடுங்கிடுது. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த சுழற்சி நடந்துகிட்டே இருக்கு. இதை ஒருத்தர் உணர்ந்து விட்டால், நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் நித்தியமானவன், நான் பகவானின் சேவகன், இதை உணர்ந்து விட்டால், இதை உணர்ந்து அதன்படி ஆத்ம ஞானத்தில் செயல்பட ஆரம்பித்தால், பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய ஆரம்பித்தால், அந்த ஜீவாத்மா என்ன பண்ணலாம்? இந்த பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நம்ம விடுபட்டலாம். ரைட்? அதனால இங்க ரொம்ப அழகா சொல்றார் பகவான். பொருளோட ப்ரோப்பா என்ன சொல்லியிருக்க, 2 விதமான தத்துவவாதிகள் இருக்காங்க. ஒருத்தங்க சிலர் ஆத்மா இருக்கிறத நம்புறாங்க, சிலர் ஆத்மா இருக்கிறத நம்புறது இல்ல. இப்ப உதாரணத்துக்கு பௌத்த கொள்கையை பின்பற்றவங்க, புத்தருடைய கொள்கையை, பௌத்த மார்க்கம், புத்தர்களுடைய கொள்கையை பின்பற்றவங்க ஆத்மா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயம் வேத கொள்கையை பின்பற்றவங்க ஆத்மா இருக்கிறத ஒப்புக்கொள்றாங்க. சரி, இப்ப புறப்பார் மேல என்ன சொல்றாரு? நீங்க ஆத்மா இருக்குன்னு ஏத்துக்கிட்டாலும் சரி, எடுக்கலன்னு ஏத்துக்கிட்டாலும் சரி, இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஆகமத்துல உனக்கு எந்த இழப்பும் கிடையாது. அவங்களால ஆத்மாவை உணர முடியாதனால அவங்க ஆத்மா இல்லைன்னு முடிவுக்கு வராங்க. புறப்பா என்ன சொல்றாரு? இந்த ஆத்மாவோட இருப்பை ஒற்றுக்கொள்ளாதவங்க ஆத்மாவை உணர முடியல. ஆத்மாவை மனக்கற்பனை பண்ணியோ, வரட்டு தத்துவம் செஞ்சோ, வீண் ஆராய்ச்சி பண்ணி உணர முடியாது. இந்த உடலில் உள்ளிருக்கும் ஆன்மா, இந்த உடலில் உள்ளிருக்கும் ஆன்மாவை வீண் வதண்டாவாதம் பேசியோ, இல்ல வாதம் செய்தோ, இல்ல கற்பனை செய்தோ, இல்ல தர்க்கம் செய்தோ, இல்ல ஆராய்ச்சி பண்ணியோ புரிஞ்சுக்க முடியாது. சாஸ்திரங்கள் மூலமா தான் புரிஞ்சுக்க முடியும், உணர்வு மூலமா தான் உணரத்தான் முடியும். என்ன சொல்றாரு? ஓகே, இதுல முடிவு என்னன்னு சொன்னா, பகவத்கீதா that these material bodies are perishable in due course of time. அந்தவத்த இமேதேகா, அந்தவத்த இமேதேகா, இந்த ஒரு சரீரம் ஒரு நாள் அழியக்கூடியது. நித்தியயுக்தா சரீரினக,
இன்னைக்கா ஒரு நாள் இந்த உடலை விட்டுதான் ஆகணும். அதனால ஆத்மா இந்த உடலை விடுறதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு கிருஷ்ணர் கேட்கிறார். புரோபாதிக்கு எழுதியிருக்கார். கிருஷ்ணா பகவான் கேட்கிறாரு, இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்றாரு. நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி இந்த உடல் ஆடையை மாற்றிக் கொள்றது மாதிரி, பழைய ஆடையை விட்டு புதிய ஆடை மாற்றுறதுனால நம்மகிட்ட எந்த இழப்பும் கிடையாது. அதனால இந்த கவலை கொள்றதுக்கு என்ன இருக்கு? இப்ப இந்த குருக்ஷேத்திரத்துல தேவையில்லாத அசுர அரசர்கள் கொல்லப்படுறதுனால அர்ஜுனன் கவலைப்படக்கூடாது. ஏன்னா அர்ஜுனோட சத்திரியன், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை. அப்ப கடமையிலிருந்து பின்வாங்கினது அவமானமே தவிர கடமையை செய்ததெல்லாம் அவமானமாகாது. எல்லாத்துக்கும் மேல இங்க இந்த யுத்தம் செய்ய வேண்டும் என்று பகவான் சொல்ற. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். அப்ப குருக்ஷேத்திர யுத்தம் தர்ம முறைப்படி தான் நடக்குது. ஏன்னா பகவானுடைய ஏற்பாட்டுல நடக்குது, பகவானுடைய விருப்பப்படி நடக்குது. அதனால எப்படி பார்த்தாலும் அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய பக்தன் என்ற முறையில பகவானுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும். அர்ஜுனன் ஒரு சத்திரியன் என்ற முறையில அசுரர்களை தண்டிக்க வேண்டும். அர்ஜுனன் ஒரு மன்னன் என்ற முறையில தவறு செய்யறவங்கிட்ட இருந்து குடிமக்களை பாதுகாக்க வேண்டும். இப்படி எப்படி பார்த்தாலும் அர்ஜுனன் இந்த யுத்தத்தை புறக்கணிக்கிறதுக்கு காரணமே இல்லை. எல்லாத்துக்கும் மேல ஆத்மா அழிவற்றது, நித்தியமானதுனால இந்த யுத்தத்துல நிறைய பேர் இறந்து போறவங்களுக்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகா பகவான் சொல்றார். கேந்திரா ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே, உங்களுக்கு